வணக்கம் நண்பர்களே. கேளக்கியர் சித்தரை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் பார்த்தேன். மனுஷனுக்கு கடன் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தொல்லையாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த கடனை தீர்க்கிறதுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு நெய் தீபம் வைத்து ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தரே நமக என்ற மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து 7 நாள் சொன்னால் இந்த தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு தகவலை யூடியூப் சேனலில் பார்த்தேன். சரி, இதை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்தேன். 2 நாள் அதை தொடர்ந்து நான் செஞ்சேன். 3வது நாள் அதை என்னால் செய்ய முடியல. ஒரு சில காரணங்களால் என்னால் செய்ய முடியல. 4ஆம் நாள் அதை செய்யலான்னு சொல்லி நான் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்திங்கன்னா, ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது என்னை யாரோ தட்டி எழுப்பின மாதிரி ஒரு உணர்வு. திடுக்கிட்டு எழுந்து பார்த்தா மணி 4:30. இது என்னால் நம்ப முடியல. யாரோ வந்து நம்மளை அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எழுப்பின மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம். அதனால் அந்த டைமை எடுத்து பார்த்துட்டு நான் வழக்கம் போல் நான் செய்ய ஆரம்பித்தேன். இது 4ஆம் நாள். இந்த 4ஆம் நாளுக்கு அப்புறம் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதுபோல் ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.